வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நூடுல்ஸுக்கு வயசு 4000 இன்னும் இருக்கு. வாங்க. லைட்டாக பசியாக இருக்கு, சாப்பிடவும் எதுவுமே இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது நூடுல்ஸ் மட்டும்தான். அதுலேயும் நிறைய பேச்சுலர்ஸோட நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இது இருக்கு. காரணம், சமைக்கிறதும் ஈஸி, செலவும் ரொம்ப கம்மி. நாடல் என்ற வார்த்தை ஜெர்மனி மொழியை சேர்ந்தது. லத்தீன் மொழியில நூடுல்ஸ் என்ற வார்த்தைக்கு முடிச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப எல்லா மொழியிலையும் நூடுல்ஸ்னு தான் அழைக்கப்படுது. சுமாரா 4000 வருஷத்துக்கு முன்னால சிங்ஹாய் மாகாணத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த இடமே மண்ணோடு மண்ணா மூடி போனதா சொல்லப்படுது. 2002ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பகுதியில புதைந்திருந்த நூடுல்ஸ் நிறைந்த மண்பாண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கி போயிருந்த அந்த உணவை சோதிச்சு பார்த்ததுல அது நூடுல்ஸ்னு அறியப்பட்டிருக்கு. முன்னொரு காலத்துல ஜப்பான்ல ஏற்பட்ட போர் காரணமா பசியோட இருந்த போர் வீரர்களுக்கு இன்ஸ்டன்ட் உணவா நூடுல்ஸ் தயார் செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடித்த தலை சிறந்த உணவாகவும் நூடுல்ஸ் போற்றப்பட்டு வருது. குறிப்பா அங்க நூடுல்ஸ்க்கான பிரத்யேக அருங்காட்சியகமும் அதோட விற்பனை மையமும் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான்ல நூடுல்ஸ் சாப்பிடும்போது பலரும் சில சிக்னல் யூஸ் பண்றாங்க. அதாவது நூடுல்ஸ் ரொம்ப சுவை கொண்டதா இருந்தா அதை சுத்தமா சாப்பிட்டு அது மூலமா சமைச்சவங்களுக்கு நன்றியும் தெரிவிப்பாங்களாம். அமெரிக்க சிறையில கைதிகளுக்கு சிகரெட் விற்பனையை விட நூடுல்ஸ் விற்பனை தான் பல மடங்கு இருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. சீனால நூடுல்ஸோட நீளத்தை ஆயுளோடு ஒப்பிடுவாங்களாம். அதனால நீளமா இருக்க நூடுல்ஸ் கட் பண்ணாம சாப்ஸ்டிக் வச்சு உறிஞ்சி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கட் பண்றது துர்தர்ஷமா பார்க்கப்படுது. இதோட சர்வே படி உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 270 மில்லியன் மக்களால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உண்ணப்படுது. இந்த கணக்குல நீங்களும் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.